அக்கா அக்கா தமிழிசை அக்கா, நீங்கள் என்னதான் பிஜேபி கட்சியில் இருந்தாலும் தம்பிக்கு சாதாரணமாக உங்களை ட்ரோல் பண்ணுறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. இருந்தாலும் நீங்களே வந்துக்கிட்டு கண்டென்ட்டை வாரி கொடுத்துக்கிட்டு என்னை ட்ரோல் பண்ணுங்கடான்னு வந்து நின்னீங்கன்னா நான் என்னக்கா பண்ணுறது? மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க, ஆனால் மாட்டோட சிறுநீரை விஞ்ஞானபூர்வமாக அது பாடப்படுத்தப்பட்டு விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சிக்கு உட்பட்டு அது மருந்தாக எடுத்துக்கொள்ளணும்னா உடனே அரசியல் கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. என்னக்கா சொல்ற? அதான் ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணி 14 வகையான பாக்டீரியா இருக்கு, மனிதர்கள் அதை வந்து உட்கொள்றதுக்கு வந்து தகுதியற்றவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னதான் நீங்களும் அந்த மாட்டு மூத்திரத்தை பத்தி ஆவரேஜ் மலுமட்டி சங்கி மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சாலும் உங்களை நான் மரியாதையோட தான்க்கா ட்ரோல் பண்ண போறேன். ஏன்னா நீங்க எங்களோட தமிழிசை அக்கா. அலோபதி டாக்டர் கோமியத்தை பத்தி பேசுறேன்னா விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்றால் அதை பற்றி நான் பேச மாட்டேன். அப்ப இதை நீங்க பேசியிருக்கவே கூடாதுக்கா. விஞ்ஞானபூர்வமா எங்கக்கா நிரூபிக்கப்பட்டுச்சு? மாட்டுச்சாணத்தை நீங்கள் பூசும் பொழுது அந்த மாட்டின் அமிர்த நீர் என்று அதற்கு பெயர். அப்படி என்றால் உயிருக்கான நீர். உயிருக்கான நீரா? உயிரை வாங்குறதுக்கான நீர்னு 14 பாக்டீரியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னக்கா பேசுற? மாட்டு சாணத்தை தண்ணியில கரைச்சு வாசத்தை ஒழிக்கிறதும் மூத்திரத்தை குடிக்கிறதும் ஒண்ணா? இதுல உன்னோட மாட்டுக்கறி வன்மத்தை வேற சேர்த்துக்கிற. மாட்டுக்கறியை திம்பிங்க, மாட்டு மூத்திரத்தை குடிக்க மாட்டீங்களான்னு கேட்கறக்கா. அது கறிக்கா, இது கழிவுக்கா. இதுல அலோபதி டாக்டர்னு வேற அடிக்கடி சொல்லிக்கிறது. சங்கட்ட குஸ்காவா இருக்கு.